வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் 5/6/2020 நடந்த ஷிஃப்ட் 1க்கான ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அங்கே டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் டிட் பக்ஷி ஜகபந்து லெட் தி பைகவ் ரெபிலியன் டு ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ பாலிசி? ஆங்கிலேயர்களுடைய நிலவரி சட்டத்தை எதிர்த்து வந்து பக்ஷி ஜகபந்து அவர் வந்து பைக்கா ரெபிலியன் வந்து நடத்தினார். அது எப்போ நடத்தினார் பார்த்தீங்கன்னா 1817 வந்து நடத்தினார். இது எங்கே வந்து பைக்கா ரெபிலியன் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து 2017 வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதனுடைய 200வது ஆனிவர்சரி இது வந்து கொண்டாடினாங்க. சரிங்களா, ஸோ 1817 தான் வந்து நடந்துச்சு. ஸோ 1817 தான் இந்த பைக்கா ரெபிலியன் நடந்த ஆண்டு. அடுத்ததான், வாட் வாஸ் த ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா ஆஸ் பர் தி 6th annual எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்வே கண்டக்டட் பை லேபர் பியூரியா அமைப்பால் நடத்தப்பட்ட வேலையற்றோர் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்வே வந்து 6வது சர்வே 2016-17 நடந்துச்சு. அதன்படி ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவோட எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5.4% தான் கரெக்டான ஆன்சர். இதுபடி ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 5.1%, அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.8%. சரிங்களா, ஓவரால் வந்து 5.4% தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், who among the following assumed charge of Comptroller and Auditor General of India in November 2024? நவம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலாக வந்து யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தணிக்கை ஆணையாளராக வந்து பதவியேற்றவர் வந்து கே சஞ்சய் மூர்த்தின்றவர் தான் கரெக்டான ஆன்சர். இவர் வந்து இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் சட்டப்பிரிவு வந்து 148 149 எதை பற்றி ஆர்டிகல் 149 தான் அவங்களுடைய பவர் அப்புறம் டியூட்டி. சரிங்களா, இந்த கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய பவர் அப்புறம் டியூட்டியை பற்றி குறிப்பிட்றதான் 149 ஆர்டிகல். இவருடைய பதவிக்காலம் வந்து 6 வருடம் அல்லது 65 வயசு வரைக்கும் அவர் வந்து பதவியில் இருக்கலாம். இந்த துகின் காந்தை பாண்டியன்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா செபி அமைப்பினுடைய சேர்மன். அடுத்து, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காமன்லி யூஸ்ட் ஆன் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்? கணினியில் பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி விண்டோஸ் 10 தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து 2015 வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து எந்த கொண்டு வந்த அமைப்பு நிறுவனம் எது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய விண்டோஸ் 10ன்றது ஒரு ஓஎஸ் சிஸ்டம். சரிங்களா, இதன்படி அதே மாதிரி வேறு ஓஎஸ் ஓட பேர் என்ன பார்த்தீங்கன்னா உபுண்டு, மேக், ஐஓஎஸ், அப்புறம் யூனிக்ஸ், இதெல்லாம் வந்து சில ஓஎஸ். அடுத்ததா, தி 24-degree latitude passes closest to which Indian state capital? இந்தியாவுடைய எந்த ஒரு மாநிலத்துடைய தலைநகரம் வழியாக வந்து 24 டிகிரி, சரிங்களா, 24 டிகிரி அச்சரேகை வந்து பாயக்கூடியது பார்த்தீங்கன்னா போபால். மத்திய பிரதேச தலைவனுடைய போபால் வழியாக பாயக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 23 டிகிரி, சரிங்களா, இது நமக்கு தெரிஞ்சதான் ஆல்ரெடி அச்சரேகை. சரிங்களா, அச்சரேகை வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவுடைய 8 மாநிலங்கள் வழியாக பாயக்கூடியது. சரிங்களா, அது என்னென்ன மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, அப்புறம் மிசோரம். சரிங்களா, இதுபடி ஆப்ஷன் படி பார்த்து எலிமினேட் பண்ணிங்கன்னா பட்னான்றது பீகாருடைய தலைநகரம். சரிங்களா, அப்போ இது வராது. ராய்ப்பூர் வந்து சத்தீஸ்கரோட தலைநகரம் கீழே இருக்கும். திஸ்பூர் வந்து அஸ்ஸாமோட தலைநகரம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டில் வந்து போபால்ன்றதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து க்ளோசஸ்டாக இருக்கும். அதே மாதிரி 82 டிகிரி லாங்கிடியூட், சரிங்களா, அச்சக்கோடு தீர்க்க கோடு வந்து இந்தியாவுடைய திட்ட நேரமாக வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. இது வந்து இந்தியாவுடைய மிர்சாப்பூர் வழியாக அலகாபாத் பக்கத்தில் கூடிய மிர்சாபுரம் நகரத்தின் வழியாக வந்து இது வந்து பாயுது. சரிங்களா, அடுத்ததா, இந்த அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பாடி மேனேஜஸ் ஸ்மால் டவுன்ஸ் வித் லிமிடெட் முனிசிபல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஸ்ட்ரீட் லைட்டிங் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் ஸ்ட்ரீட்டில் தெருவிளக்கு, இது சம்மந்தமான பணிகளெல்லாம் செய்யக்கூடிய அர்பன், சரிங்களா, நகர்ப்புற கமிட்டியோட பேர் சிறிய நகரங்களை செய்யக்கூடிய நகர்ப்புற கவர்மெண்ட் பாடிக்கு, சரிங்களா, அரசமைப்புக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியா கமிட்டின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததான், இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா? இந்தியாவுடைய ரேங்க் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடு 2022 படி இந்தியாவோட ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 108 கரெக்டான ஆன்சர். இது வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றதான் இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு. அடுத்து, which structural functional issue in plant root would hinder gas exchange but not significantly impact water observation? சரிங்களா, கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது வந்து தாவரத்தினுடைய வேர் இருக்கு இல்லையா, அது வந்து வாயு பரிமாற்றத்தை வந்து ஊக்குவிக்கும். ஆனால் அதில் வந்து தண்ணீர் வந்து வாயு வெளியேற்றத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்வு எதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்ரப்டட் ஸ்டொமட்டல் அப்பாரட்டஸ் ஆன் ஏரியல் ஆர்கன்ஸ். சரிங்களா,
ஸ்டொமட்டோன்றது என்ன பார்த்தீங்கன்னா இலைத்துளை, தாவரங்கள் இருக்க இலைத்துளை. இது வந்து பொதுவாக வந்து தாவரத்தோட இலைகள் மற்றும் தண்டுகள் வந்து காணப்படும். இது வந்து நீராவி போக்குக்கு வந்து உதவக்கூடிய ஒரு உறுப்பு தான் வந்து ஸ்டொமட்டா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், when navigating through options in a dialog box or menu using the keyboard, what is the primary function of tab key? tab கீயோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, tab key அமுக்க அது என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து டு மூவ் த ஃபோக்கஸ் டு த நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன் ஆர் கண்ட்ரோல். அந்த சிஸ்டத்தில் வந்து அடுத்தடுத்த கண்ட்ரோலுக்கு வந்து நகர்றதுக்கு வந்து எந்த கீ யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா tab key தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டு மூவ் த ஃபோக்கஸ் டு த நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன் ஆர் கண்ட்ரோல். சரிங்களா? நீங்கள் மவுஸையே தொடாமல் வெறும் டேப்பை மட்டும் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணி பாருங்களேன், அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு வந்து அது நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்ஷனுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். கொடுக்கப்பட்டதில் வந்து வேதியியல் மாற்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்னிங் புட். சரிங்களா? மரத்தை எரிக்கிறது தான் வந்து வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றத்தின் பொழுது எப்பயுமே வந்து ஒரு புதிய பொருள், சரிங்களா, ஒரு புதிய பொருள் வந்து உருவாகும். அதுவும் இல்லாமல் ஒரு பொருள் வந்து மீண்டும் தன் இயல்பு நிலையை வந்து அடைய முடியாது. மீண்டும் இயல்பு நிலையை வந்து பழைய நிலையை வந்து அடைய முடியாது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து மரத்தை வந்து எரிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? கடைசியில் வந்து சாம்பல் தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த சாம்பல் வந்து மறுபடியும் வந்து மரமாக மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து கெமிக்கல் சேஞ்சுக்கு வந்து உதாரணம். ஆனால் பேப்பரை வந்து கட் பண்ணுறது, பாயில் மாற்றம், நீரை வந்து கொதிக்க வைக்கிறது, அப்புறம் ஐஸை உருகுறது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். நீரை வந்து ஆவியாக முடியும், ஆவியாக்கின நீரை வந்து மறுபடியும் திரவமாகவும் மாற்ற முடியும். சரிங்களா? ஆனால் நெருப்பை கொண்டு நம்ம மரத்தை எரிச்சோம்னா மீதி வந்து மறுபடியும் வந்து மரமாக மாற்ற முடியாது. ஸோ வாட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் தி சங்கம் எந்தாலஜிஸ் புறநானூறு அண்ட் 1810 ஃப்ரம் எட்டுத்தொகை கலெக்ஷன். எட்டுத்தொகை நூல்களில் புறநானூறு மற்றும் 1810 சங்க இலக்கியங்கள் எதை பற்றி குறிப்பிடுது பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் அண்ட் பிரைசஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் தேர் டீட்ஸ். மன்னர்கள் மற்றும் அவருடைய செயல்கள் வந்து புகழ்ந்து பாடக்கூடிய நூல்கள் தான் வந்து இந்த புறநானூறு அப்புறம் 1810. அடுத்து in South Indian temple architecture, what is the name of this stepped or pyramidal structure built above this sanctum? சரிங்களா? தென்னிந்திய கோயில்களில் வந்து கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய மிக கூம்பொடிவிலான சரிங்களா பிரமிட் வடிவிலான அமைப்புக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா விமானம்ன்றத கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி அமைப்பு வந்து கருவறைக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் என்ன பேர்? கூம்பொடி அமைப்புக்கு வந்து விமானம்ன்ற பேர். சரிங்களா? நம்ம கோயில்கள் இருக்கு இல்லையா, கோயில்களுடைய கலைகளை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வடநாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து நம்ம வந்து எந்த பாணியில் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னா நகரா ஸ்டைல். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் நம்ம வந்து திராவிட பாணிலையும் கட்டியிருப்பாங்க. அடுத்து டெக்கான் தக்கான பகுதியில் வந்து கடந்து இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே வந்து விசரா ஸ்டைலில் வந்து கட்டியிருப்பாங்க. அது வந்து ஸ்டைல் என்னன்னா விசரா பாணின்றது சொல்லுவாங்க. இது வந்து சாளுக்கியர் காலத்தில் வந்து சாளுக்கியர்கள் காலத்தில் வந்து இது வந்து உருவானது. சரிங்களா? அடுத்து from which state to eastern coastal plains in India extended? இந்தியாவுடைய எந்த மாநிலங்களுடைய வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து பரவி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய கடற்கரைக்கு பேரு கிழக்கு கடற்கரை சமவெளி. சரிங்களா? இதை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா உத்கல் பிளைன்ஸ் அப்புறம் கோரமண்டல் பிளைன்ஸ். உத்கல் பிளைன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குலாம் வந்து சமவெளிக்கு கிழக்கு கடற்கரை சமவெளிக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன். அதை வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடியதை உத்கல் பிளைன்னு சொல்லுவோம். நம்ம வந்து தேசிய கீதத்தை சொல்லணும் திராவிட உத்கல பங்கா உத்கல் அப்படின்னா அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தை வந்து குறிக்கும். அடுத்து கோரமண்டல் பிளைன்ஸ் சோழமண்டல கடற்கரை சோழமண்டல சமவெளி இது வந்து எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் வந்து பரவி இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்ததா த டேர்ம் புக்தி இன் போஸ்ட் குப்தா பாலிட்டி ரெஃபர் டு. குப்தர்களோட ஆட்சி காலத்தில் புக்தின்ற வார்த்தை எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா மாகாணங்களை குறிக்கக்கூடியதான் புக்தி. சரிங்களா? புக்தி மாகாணத்தை குறிக்கும், விசயான்றது டிஸ்ட்ரிக்டை குறிக்கும், அடுத்து வித்திகான்றது நகரத்தை குறிக்கும், கிராமம்ன்றது வில்லேஜை குறிக்கும். புக்தியை வந்து நிர்வகிக்கக்கூடியவர் வந்து உபாரிக்கா, அடுத்து விசயா வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து நிர்வகிக்கக்கூடியவர் விசயாபதி, வித்திகா வந்து நகரங்களை வந்து நிர்வகிக்கக்கூடியவர் வந்து நகராபதி, கிராமங்கள் வந்து கிராமிகா. சரிங்களா? அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட் டஸ் நாட் ஹேவ் அ கோஸ்ட்? கொடுக்கப்பட்ட மாநிலங்கள் வந்து எது வந்து கடற்கரை சமவெளி இல்லாத கடற்கரை இல்லை கடலோடு எல்லையை வந்து பகிர்ந்து மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான் வந்து ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி, லேண்ட்லாக்டு ஸ்டேட். சரிங்களா? இது வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பரப்பளவுல மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். சரிங்களா? மற்றபடி குஜராத், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து கடலோடு தங்களோட எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது.
இந்தியாவில் வந்து மொத்தம் 9 மாநிலங்கள் வந்து கடலோட தன்னுடைய கோஸ்டல் லைன் வந்து எத்தனை மாநிலத்தில் இருக்குன்னா 9 மாநிலங்கள் இருக்கு. சரிங்களா, 9 மாநிலங்கள் தங்களுடைய எல்லையை வந்து இந்திய கடலோட வந்து பகிர்ந்து கொள்ளுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய டோட்டல் லென்த் வந்து இந்த கடற்கரையிலோடைய டோட்டல் லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் டேட்டா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரிங்களா, 11,098.81 கிலோமீட்டர்ன்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. NTPC CPE 2O இல்லை கேட்பாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர்னு சொல்லி இருந்தது. இப்போ வந்து அதை வந்து லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 11,098.81 கிலோமீட்டர் வந்து இந்திய கடற்கரையினுடைய நீளம். சரிங்களா, அடுத்து in February 2024, Muthoot Finance has received RBI approval to open how many new branches across India? அதாவது முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து RBI வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பிரான்ச்சஸ் வந்து இந்தியா ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 115 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனியோடைய பிராண்ட் அம்பாசிடர் யாரை பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். அடுத்து வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி சந்திராஸ் சர்ஃபேஸ் தெர்மோபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் 2025 பேலோட்? சரிங்களா, இந்த சந்திராஸ் சர்ஃபேஸ் தெர்மோபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் சாஸ்ட். சரிங்களா, இது வந்து எது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து சந்திராயன் 3 மிஷனுடைய ஒரு பகுதி தான் வந்து இந்த சாஸ்ட். இதோடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா டு மெஷர் த வெர்டிக்கல் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் ஆஃப் தி லூனார் ரீகோலித். அதாவது நம்மளுடைய மூன்று இருக்கு இல்லையா, நிலவினுடைய ரீகோலித்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த நிலவில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பாறைகள் மற்றும் அதனுடைய சர்ஃபேஸ் இல்லையா, சிறிய பாறைகள் அதனுடைய டெம்பரேச்சர் வெர்டிக்கல் டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்லி மெஷர் பண்ணுறதுக்கு மிஷன் தான் வந்து இந்த சாஸ்ட். சரிங்களா, அடுத்து ஹூ won the Women's Premier League WPL 2025 டைட்டில்? 2025 WPL டைட்டில் ஜெயிச்ச அணி எது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து. இது வந்து மும்பை இந்தியன்ஸோடைய 2வது டைட்டில். சரிங்களா, இது வந்து எஸ்டாப்ளிஷ் WPL வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2023 தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து மும்பை தான் ஜெயிச்சிருந்தாங்க. 2வது டைட்டில் வந்து 2024 வந்து RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ஜெயிச்சிருந்தாங்க 2024. இப்போ வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து யாரை தோக்கடிச்சு ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிச்சாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் தோக்கடிச்சு தான் வந்து ஜெயிச்சாங்க. சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த 3 டைட்டில்லையுமே வந்து ரன்னர் அப் யார் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான். சரிங்களா, ஸோ இந்த பிரீமியர் WPL மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் யார் பார்த்தீங்கன்னா கேலி மேத்யூஸ், மும்பை இந்தியன்ஸ் டீமை சேர்ந்தவங்க. இந்த ஃபைனல் வந்து எங்கே நடந்துச்சுன்னா பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில் வந்து நடந்துச்சு. இது கண்டிப்பாக கேட்பாங்கய்யா. அடுத்து how many cities were initially included under the smart cities mission launched by the government of India? ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2015. அதன்படி எத்தனை நகரங்கள் வந்து இனிஷியலாக வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்யா. லாஸ்ட் டைம் NTPC சரிங்களா 2019 நடந்துச்சு இல்லையா, அதுலேயே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா, 100 நகரங்கள்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். 2015 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டம். இது வந்து கவர்மெண்ட் வந்து 2025 மார்ச் 2025 வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து தக்தி பாகி இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு விச் பார்த்தியன் ரூலர்? பார்த்தியன் ரூலர் யாரை பற்றி இந்த தக்தி பாகி என்ற இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு குறிப்பிடும் பார்த்தீங்கன்னா கோண்டோஃபெர்னஸ் யாரை பார்த்தீங்கன்னா இண்டோ பார்த்தியன் கிங்டம் வந்து தோற்றுவித்தவர் தான் வந்து இந்த கோண்டோஃபெர்னஸ். இந்த தக்தி பாகி இது வந்து எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் விச் ஆர்டிகல் ஆஃப் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வாஸ் ஆடட் பை தி 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? 97வது அரசியல் சட்டத்திட்டத்தின்படி சரிங்களா எந்த DPSP வந்து சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 43B. இது வந்து எதை பற்றி குறிப்பிடும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்களை பற்றி குறிப்பிடக்கூடியதான் வந்து இந்த ஆர்டிகல் 43B. சரிங்களா, ஃபர்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பார்ட் 4ல் இருக்குது. சரிங்களா, இது வந்து அயர்லாந்து நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன்ல வந்து எடுக்கப்பட்டது. இது வந்து ஆர்டிகல் எத்தனை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இது வந்து குறிப்பிடுது. சரிங்களா, இருக்கக்கூடியதெல்லாம் DPSP தான். இது வந்து ஆர்டிகல் 39A ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்புறம் ஃப்ரீ லீகல் எய்டு. சரிங்களா, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்புறம் ஃப்ரீ லீகல் எய்டு இதை பற்றி குறிப்பிடுறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39A. அடுத்த ஆர்டிகல் 43A எதை பற்றி குறிப்பிடும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். நிர்வாகங்களில் தொழிற்சாலைகளுடைய நிர்வாகங்கள் வந்து வேலையாட்களும் கலந்து கொள்வதற்கான அனுமதி குறிக்கிறது வந்து ஆர்டிகல் 43A. அடுத்த ஆர்டிகல் 48A எதை பற்றி குறிப்பிடும்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், சேஃப்கார்டிங் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட். சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. 39A ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா. லீகல் எய்டு, ஃப்ரீ லீகல் எய்டு, இலவச சட்ட உதவி வந்து எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 13A. அடுத்து who among the following founded the Vedanta College in Calcutta to promote both Indian and Western learning? சரிங்களா. இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் லேர்னிங்னால யார் வந்து வருவா? ராஜாராம் மோகன் ராய் தான் வருவார். சரிங்களா. அவர் வந்து ஒரு சீர்திருத்தவாதி. இந்த வேதாந்தா காலேஜ் வந்து எப்போ தொடங்கப்பட்டோம்னா 1825 தொடங்கப்பட்டது. இவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன சொல்லி அழைக்கணும் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் மாடர்ன் ரெனேசன்ஸ், நவீன இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுவது யார் பார்த்தா ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து பிரம்ம சமாஜம்ன்ற அமைப்பை வந்து 1828 தொடங்கினார். இது சதின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிக்கிறதுல வந்து 1823 ஒழிச்சாங்க. அதில் வந்து 1823 ஒழிச்சதுல வந்து ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்து மிக முக்கிய பங்கு இருக்கு. அக்பர் டூ, சரிங்களா, அக்பர் டூன்றவர் வந்து இவருக்கு வந்து ராஜான்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பார். சரிங்களா. அடுத்ததான் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன் ரெப்ரசன்ட் த பார்ட்டி அண்ட் கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஜார்க்கண்ட் ஆஃப்டர் 2024 அசம்பிளி எலெக்ஷன். 2024 வந்து ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹேமந்த் சோரன் வந்து எந்த அவர் ஜெயிச்ச பார்ட்டி, சரிங்களா, அவருடைய கட்சி மற்றும் அவர் ஜெயிச்ச தொகுதியோட பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. அவர் ஜெயிச்ச கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அவருடைய தொகுதி என்ன பார்த்தீங்கன்னா பர்ஹைத் தொகுதி. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நவம்பர் 2024 விச் டே செலிப்ரேட்டட் டு ஹானர் இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு டைரி ரெவல்யூஷன். சரிங்களா, பால் புரட்சியில் வந்து எந்த ஒரு தேதியை வந்து இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் மில்க் டே. நவம்பர் 26 வந்து தேசிய பால் உற்பத்தி தினமாக வந்து கொண்டாடுறோம். இது ஏன் கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய உண்மை புரட்சியின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுகிற ஃபாதர் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லி அழைக்கப்படக்கூடிய டாக்டர் வர்கீஸ் குரியன், சரிங்களா, அவருடைய பிறந்தநாள் தான் வந்து இந்த நவம்பர் 26. அதனால வந்து இந்த தேதி வந்து நேஷனல் மில்க் டே வந்து கொண்டாடுறோம். சரிங்களா. ஒயிட் ரெவல்யூஷன் எதோட சம்மந்தப்பட்டதுன்னா பால் உற்பத்தியோட சம்மந்தப்பட்டது. இந்த ஒயிட் ரெவல்யூஷன் இந்தியாவோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன். அடுத்து in which telecom sector was the Indian telecom sector was liberalized under which years telecom policy? எந்த ஆண்டினுடைய டெலிகாம், சரிங்களா, டெலிகாம் பாலிசியின் படி இந்தியாவோட டெலிகாம் செக்டர் வந்து லிபரலைஸ் தனியார் மயமாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1994 கரெக்டான ஆன்சர். 1997 வந்து ட்ராய் அமைப்பு வந்து கொண்டு வரப்பட்டது. ட்ராய், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா, அது வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த டெலிகாம் பாலிசியினுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன், சரிங்களா, தனியார் பங்களிப்பு வந்து டெலிகாம் செக்டரில் வந்து கொண்டு வரது தான் வந்து இந்த டெலிகாம் பாலிசியினுடைய நோக்கம். 1994 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து சபர்மதி ரிவர் வந்து எங்கே வந்து உற்பத்தி ஆகுது பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர்கள் வந்து உற்பத்தி ஆகுது ராஜஸ்தானில். இது வந்து மேற்கு நோக்கி, சரிங்களா, வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர், மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகளில் வந்து ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபர்மதி ரிவர். இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்டர். இதனுடைய 2 முக்கியமான துணை ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேதி ரிவர், வக்கால் ரிவர். அடுத்து வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் வெர்ச்சுவல் மெமரி இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்? கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வெர்ச்சுவல் மெமரியோடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிரைமரி பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்டெண்ட் ரேம், ரேண்டம் அக்சஸ் மெமரி கெப்பாசிட்டி பை யூசிங் டிஸ்க் ஸ்பேஸ். டிஸ்க் ஸ்பேஸை வந்து பயன்படுத்தி ராமுடைய ரேண்டம் அக்சஸ் மெமரி வந்து அதோட கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அது மூலிமா வந்து மிகப்பெரிய லார்ஜர், சரிங்களா, லார்ஜர் அப்ளிகேஷன்லாம் வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்துறதுக்கான வழிமுறையை உருவாக்குறது தான் இந்த வெர்ச்சுவல் மெமரியுடைய நோக்கம். சரிங்களா. ஸோ ரேம் வந்து அதிகமாக நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஆப்பெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து செல்லை வந்து பயன்படுத்த முடியும். அடுத்து how many countries were evaluated in climate change performance index 2025? 2025 climate change performance indexல வந்து எத்தனை நாடுகள் வந்து மதிப்பிடப்பட்டதுன்னா 63 நாடுகள் வந்து மதிப்பிடப்பட்டது. அடுத்து சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 32 ஒன்லி ஃபார் விச் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்? ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணும். ஆர்டிகல் 32 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து நீதி பேராணை வந்து வெளியிட முடியுமா? அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்தியாவுடைய அடிப்படை, சரிங்களா, இந்திய குடிமக்கள் கொடுக்கப்பட்டக்கூடிய அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஆர்டிகல் 32 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் ரிட் வந்து நீதி பேராணை வந்து உபயோகப்படுத்த முடியும். இந்த ஆர்டிகல் 32 வந்து B.R. அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த ஆர்டிகல் 32 பயன்படுத்தி மொத்தம் 5 ரிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ண முடியாது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெய்பஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு மனு, மேண்டமஸ், கட்டளை உணர்த்தும் நீதி பேராணை, அடுத்து ப்ரொஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை, கோவா வாரண்டோ, அடுத்து செர்டியோரி தகுதி வினவும், அதுக்கடுத்து வந்து இந்த சிறிய செர்டியோரினா லோவர் கோர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறது, சரிங்களா. அதே நேரத்தில் ஹைகோர்ட்டும் வந்து
இந்த ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226 படி. அடுத்து as of April 2025 what percentage of India UK free trade agreement has been finalized bringing up both nations closer to concluding the அதாவது இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து 2025 ஏப்ரலில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 90% வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் அசீம் வித் சேர்மன்ஷிப் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் பிஓபிபி ஐஜிஓ இன் 2025 2025 இந்த அமைப்பினுடைய பே ஆஃப் பெங்கால் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுடைய தலைமை ஏற்கக்கூடிய சேர்மன்ஷிப் ஏற்கக்கூடிய மாநிலம் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான். இது வந்து ஒரு ரீஜனல் ஃபிஷரிஸ் பாடி சரிங்களா. மீன் வளங்கள் சம்மந்தப்பட்ட மீன் வளத்தை வந்து அதிகப்படுத்துறது நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. இது வந்து 2003 வந்து தொடங்கப்பட்டது. இது கூடிய மெம்பர்ஸில் யார் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அதுக்கடுத்து வந்து நல்லா கவனிங்க, இதான் வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அடுத்து மாலத்தீவ்ஸு, அடுத்து மொரிஷியஸ் சரிங்களா. இந்த 5 நாடுகள் தான் வந்து இதனுடைய மெம்பர்ஸ் சரிங்களா. அடுத்த விச் கண்ட்ரி பிகம் த ஃபர்ஸ்ட் லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரி டு எக்ஸிட் சைனாஸ் பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் 2025. சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வந்து வெளியேறக்கூடிய கூட்டமைப்பில் வந்து வெளியேறக்கூடிய முதல் லத்தீன் அமெரிக்க நாடு எது பார்த்தீங்கன்னா பனாமா நாடுன்றதா கரெக்டான ஆன்சர். இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2013 வந்து சைனாவால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். அடுத்து who among the following was known for promoting intercaste and interreligious marriages through legalization? சாதி மறுப்பு மற்றும் கலப்பு திருமணங்கள் சரிங்களா. அது ரெண்டையும் ஊக்குவித்த ரொம்ப முக்கியமான புரட்சியாளர் யார் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்ன்றது தான். இவர் வந்து எழுதியிருக்கக்கூடிய 2 முக்கியமான இதழ்கள் எது பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் எது பார்த்தீங்கன்னா சம்பாத் கௌமுதி பெங்காலி மொழியில் எழுதியிருக்காரு. அடுத்து மிராத் உல் அக்பர் பர்ஷியன் மொழியில் வந்து வெளியிட்டிருக்காரு சரிங்களா. இது 2 வந்து அவர் வெளியிட்ட வார இதழ்கள். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.